அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது 234வது தேவார பாடல்பட்ட சிவஸ்தலமான திருப்புறவார் பனங்காட்டூர் என்ற ஊரில் அமைந்திருக்கும் சிவாலயத்தை பற்றி. இங்கிருக்கும் இறைவனின் பெயர் பனங்காட்டீசர், இரவியின் பெயர் சத்யாம்பிகை, புறவம்மை, மெய்யாம்பாள் என்றும் அழைக்கப்படுகின்றார். விழுப்புரத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவிலும் செங்கல்பட்டு விழுப்புரம் ரயில் பாதையில் உள்ள முண்டியம்பாக்கம் ரயில் நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த சிவஸ்தலம் இருக்கின்றது. அருகில் உள்ள நகரம் விழுப்புரம். விழுப்புரத்திலிருந்து திருக்கானூர் வழியாக புதுச்சேரி செல்லும் பேருந்தில் சென்றால் கோவில் அருகிலேயே இறங்கிக் கொள்ளலாம். திண்டிவனத்திலிருந்து விழுப்புரம் செல்லும் சாலையில் விக்கிரவாண்டியை கடந்தவுடன் வன்றுக்கு செல்ல சாலை இடதுபுறம் பிரியும். அந்த சாலையில் சென்றால் பனையபுரம் கூட்டூரோடு வரும். இங்கு புதுச்சேரி செல்ல இடதுபுறம் திரும்பினால் ஆலயம் மிக அருகிலேயே இருக்கின்றது. இந்த ஆலயத்தின் தல வரலாற்றை பார்ப்போமா? இது பனைமரத்தை தலமரமாக கொண்டதாலும் புறாவின் பொருட்டு தன் தசையை அறிந்த சிபி சக்கரவர்த்தி வழிபட்டதாலும் இந்த பெயர் பெற்றது. சூரியன் பூசித்து பேறுபட்ட ஸ்தலம் இது. சிவபெருமானை நிந்தித்து தக்கன் செய்த வேள்விக்கு சென்று அவிர்வாகம் உண்ட அனைத்து தேவர்களும் சிவபெருமான் கோபத்துக்கு ஆளானார். அவர்களில் சூரியனும் ஒருவர். அகோர வீரபத்ரர் சிவபெருமான் கட்டளைப்படி தங்களது வேள்வி சாலைக்கு சென்று தேவர்களுக்கு தண்டனை தந்தார். தண்டனையால் சூரியன் ஒளி இழந்தான். தான் செய்த தவறுக்கு வருந்தி சூரியன் சிவபெருமானை பல தலங்களிலும் வழிபாடு செய்து உலகனைத்திற்கும் ஒளியூட்டும் தனது பழைய உருவத்தை இறைவனிடம் வேண்டி பெற்றார். சூரியன் வழிபட்ட தலங்களில் புறவார் பனங்காட்டூர் என்ற இந்த ஸ்தலமும் ஒன்றாகும். ஆண்டுதோறும் சித்திரை திங்கள் முதல் 7 நாட்களில் ஒவ்வொரு நாள் காலையிலும் சூரிய கதிர்கள் முதலில் சுவாமி மீதும் பின்பு அம்பிகை மீதும் விழுகின்றன. இந்த ஆலயத்தின் அமைப்பை பார்ப்போமா? 4 நிலைகளை உடைய ஒரு சிறிய கோபுரத்துடன் இந்த ஆலயம் காட்சியளிக்கின்றது. கோபுர வாயில் வழியாக உள்ளே சென்றோமானால் கொடிமரம், பலிபீடம், நந்தி ஆகியவற்றை காணலாம். வெளிப்பிரகாரத்தில் விநாயகர், ஆறுமுகர் சன்னதிகள் இருக்கின்றன. பக்கத்தில் தலமரமாகிய பனை மரங்கள் 3 இருக்கின்றன. நவக்கிரக சன்னதியும் வெளிப்பிரகாரத்திலேயே இருக்கின்றது. உள்வாயில் கடந்து சென்றால் சுவாமி சன்னதியை அடையலாம். கருவறை சுற்றுப்பிரகாரத்தில் விநாயகர், 63 போன்றோர் உருவங்கள் இருக்கின்றன. இவற்றில் திருநீலகண்டர் தம் மனைவியுடன் கூடி இருவருமாக தண்டினை பிடித்தவாறு கைகூப்பி நிற்கும் அமைப்பு காணத்தக்க காட்சியாகும். மேலும் உள் சுற்றில் சப்தமாதர்கள், ரிஷபாருடர், மகாவிஷ்ணு, கஜலட்சுமி, நால்வர், பிச்சாடனர், தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, லிங்கோத்பவர், துர்க்கை, சண்டிகேஸ்வரர், நடராஜர், சோமஸ்கந்தர் போன்றவருடைய சன்னதிகள் இருக்கின்றன. அம்பாள் சன்னதியும் கிழக்கு நோக்கி சுவாமி சன்னதிக்கு இடதுபுறம் அமைந்திருக்கின்றது. அம்பாள் சன்னதி நுழைவாயிலில் துவாரபாலகியர் சுதையில் இருக்கின்றார்கள். அம்பாள் சத்யாம்பிகை நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகின்றார். பனை மரத்தை தலவிருட்சமாக கொண்ட 5 ஸ்தலங்களில் பனையபுரம் என்கின்ற புறவார் பனங்காட்டூர் ஸ்தலமும் ஒன்றாகும். திருஞான சம்பந்தர் பாடியதில் பதிகம் 2ஆம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த பதிகத்தில் உள்ள 10 பாடல்களையும் பாடுபவர்கள் சிவலோகம் சேர்வார்கள் என்று தன் பதிகத்தின் 10வது பாடலில் குறிப்பிட்டிருக்கின்றார் ஞானசம்பந்தர். ஆகையால் நண்பர்களே, இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை தயவு செய்து தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் இறைவனை வேண்டி விடைபெறும் உங்கள் அன்பு நண்பன் ரா ஸ்ரீதர்.